எம்ஜிஆர், ரஜினி வரிசையில் சமூக, பொருளாதார மற்றும் சினிமா பின்னணி என எதுவும் இல்லாமல் சினிமாவிற்குள் நுழைந்து உச்சம் தொட்ட நடிகராக உயர்ந்துள்ளார் தமிழ் சினிமா ரசிகர்களால் எஸ்கே என்று அழைக்கப்படும் சிவகார்த்திகேயன். சின்னத்திரை தொகுப்பாளராக நம் பக்கத்து வீட்டு பையன் போல சினிமாவிற்குள் நுழைந்த சிவகார்த்திகேயன் மற்ற நடிகர்களைப் போல 10ஓடு 11ஆக நின்று விடாமல் இன்று பாயும் புலியாக சீறியுள்ளார். ஆம், நடிகன், கதாநாயகன் என்பதெல்லாம் சினிமா வாரிசுகளுக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகம் இருப்பவர்களுக்கும் சர்வசாதாரணமாக கிடைக்கும் ஒன்றுதான். ஆனால் அப்படி வாய்ப்பை பெற்ற யாருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து என்கிற இடம் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. அந்த இடத்திற்காக தவமிருந்த நடிகர்கள் பட்டியலை தமிழ் சினிமா அவ்வப்போது பரபரப்பாக பேசி வருகிறது. ஆனால் கடந்த 1/4 நூற்றாண்டாக வெகுஜன மக்கள் மனதில் அப்படி ஒரு பிம்பமே தோன்றியதில்லை என்பதுதான் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத வரலாறு. அரை நூற்றாண்டு இமயமாக இருக்கும் ரஜினியை அவ்வப்போது சில வெற்றிகளால் கமல், விஜயகாந்த், மோகன், பாக்கியராஜ் போன்றவர்கள் நெருங்கினாலும் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து ரஜினிக்கு கிடைத்த சரித்திர வெற்றிகளின் காரணமாக ரஜினியின் அந்தந்த காலகட்ட போட்டியாளர்கள் என்கிற அளவிலேயே அடையாளப்படுத்தப்பட்டனர் என்பதுதான் கள யதார்த்தம். அடுத்தடுத்த தலைமுறைகளில் ராமராஜன், ராஜ்கிரண், பிரபுதேவா, பிரசாந்த், விக்ரம், அஜித், விஜய் போன்றவர்கள் சில வெற்றிகளால் சலசலப்பை ஏற்படுத்தினாலும் முரட்டுக்காலை தொடங்கி கமர்ஷியல் ஏரியாவில் பில்லா, பாஷா, படையப்பா, முத்து, அண்ணாமலை, சந்திரமுகி, சிவாஜி, எந்திரன் போன்று ரஜினிக்கு சரிசமமான வெற்றிகளையோ அல்லது முள்ளு மலரும், ஜானி, எங்கேயோ கேட்ட குரல், கை கொடுக்கும் கை, காலா, கபாலி போன்ற தலைமுறைகளை தாண்டிய கிளாசிக்கல் படங்களையும் அவர்களால் கொடுக்க முடியவில்லை என்பது மறைக்க முடியாத உண்மை. இப்படி அந்தந்த காலகட்டத்தில் கமர்ஷியல் ஹீரோக்களால் அவ்வப்போது செய்ய முடியாத விஷயங்களையும் ரஜினி சர்வசாதாரணமாக செய்வதுதான் அவரது தனித்துவமாக பார்க்கப்படுகிறது. மேற்கண்ட படங்களின் வரிசையில் தவிர்க்க முடியாத ஒன்றுதான் 1991ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி வெளியான தளபதி திரைப்படம். ரஜினியை இந்திய சினிமாவின் தவிர்க்க முடியாத சூப்பர் ஸ்டாராக உயர்த்திய அப்படம் ரஜினியின் 40வது வயதில் வெளியானது. ரஜினிக்கு அடுத்த இடத்தில் இவர்தான் என்று சினிமா வட்டாரத்தில் உள்ளவர்களே சொல்லும் அளவுக்கு வளர்ந்துள்ள சிவகார்த்திகேயனும் தனது 40வது வயதை நெருங்கும் தருவாயில் அமரன் எனும் காவியத்தை கொடுத்துள்ளார். எத்தனையோ உச்சங்களை தொட்டிருந்தாலும் தளபதிக்கு பிறகு ரஜினியின் பிம்பம் விண்ணளவுக்கு உயர்ந்ததைப் போல சினிமாவிற்குள் நுழைந்த 12 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய் வசூலை சாதித்து காட்டிய அமரன் சிவகார்த்திகேயனை அவரது ஆதர்ஷ நாயகனான ரஜினியின் வழியில் இட்டு செல்லும் என்பதை காலம் நிச்சயம் காணும். ரஜினியின் நுட்பமான முகபாவனை, நட்பு, பாசம், காதல், வீரம் என்று பல்வேறு பரிமாணங்களில் தளபதி திரைப்படம் இன்றளவும் எப்படி சிகரத்தில் வைத்து கொண்டாடப்படுகிறதோ அதே போல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு தளபதியாக அமரன் திரைப்படமும் தமிழ் சினிமாவின் அடையாளங்களில் ஒன்றாக அளிக்க முடியாத இடத்தை பிடித்துள்ளது. காதல், பாசம், வீரம் என்று அனைத்தும் சிறப்பாக பொதிந்துள்ள அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயனின் திரைவாழ்வில் மட்டுமல்ல தமிழ் சினிமாவுக்கும் மற்றும் ஒரு தளபதிதான்.